வணக்கம் டெக்கீஸ், எல்லாருமே சூப்பர் சேஃபா சண்டேவை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீக் ஃபுல்லாவே பயங்கரமான ட்ரெண்டிங் வீக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட லான்ச்சஸ் இருந்தது, ஏகப்பட்ட ஏஐ நியூஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நியூஸா முக்கியமான நியூஸா உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிங்ல இப்போ அஃபிஷியலி சாட் ஜிபிடியோட இன்டெகிரேஷன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா யூசர்ஸ்க்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நீங்களும் வெயிட் லிஸ்ட்ல வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வந்து இருக்க போகுது. அண்ட் பிங் இதை பண்ண அதே நேரத்தில் கூகுளும் வேற வழி இல்லை, நம்ம சீக்கிரமா நம்மளுடைய ஏஐ வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏஐ வந்து கிட்டத்தட்ட ரிலீஸும் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரிலீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ற அதே சமயத்தில் அது ஒர்க் ஆகல. கூகுளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாவும் இருக்கு. அண்ட் ரெண்டு சர்ச் இன்ஜினும் ஏஐ உடைய இன்டெகிரேஷனோட நமக்கு நிறைய விஷயத்தை வந்து கொடுக்க போறாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வேற லெவல்ல சர்ச் இன்ஜின் காம்படிஷன் வந்து இருக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம். போன வாரம் OnePlus நிறைய டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல OnePlus 11 உண்டான அன்பாக்சிங் வந்து போட்டிருக்கேன், நீங்க தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 11R அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண ஒரு மொபைல் ஃபோன், 8+ Gen 1 ப்ராசஸரோட வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட்ல வர்றதா வந்து கொடுத்துருக்காங்க. பட் 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல அன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணதுலேயே வேற லெவல் இருந்தது தெரியுமா, OnePlus Pad. ஸோ அவங்களுடைய டேப்லெட் இது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. Dimensity 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர், 144 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருந்தாங்க. குவாட் ஸ்பீக்கர், 12 ஜிபிக்கான RAM மாடல் இருக்கு. அண்ட் 9500 mAh பேட்டரி, 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், டால்பி விஷன்கான சப்போர்ட் அப்படின்றது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க அன்வீல் பண்ணாங்க. பட் இன்னும் சேல்ஸ்க்கு வந்து வரல. சீக்கிரமா வரும்பொழுது நம்ம சேனல்லையும் நீங்க அன்பாக்சிங் எதிர்பார்க்கலாம். நம்ம சென்னையில் நேற்று வேளச்சேரியில் OnePlus 11 February 11க்கு 11 பேருக்கு ஸ்பெஷலான ஒரு சேலே வந்து பண்ணியிருந்தாங்க. நானும் அங்கே வந்து போயிருந்தேன். சென்னையில் வந்து நான் தான் வந்து பார்த்துருந்தேன். அண்ட் நிறைய விதமான விஷயங்கள் வந்து அங்கே செய்திருந்தோம். இதை பற்றின ஒரு குறிப்பான ஷார்ட்ஸ் சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. February 26ஆம் தேதி Xiaomi 13 Pro சீரிஸ் அஃபிஷியலி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. Xiaomi 13 Pro சீரிஸ் வந்து வேற லெவல்ல ஒரு கேமரா இருந்தது, டிசைனும் வந்து இருந்தது. இந்த மொபைலை நான் உங்களுக்காக ஏற்கனவே வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அது சைனீஸ் வேரியன்ட் தான். பட் அந்த மொபைல் எப்படி இருக்கு என்னன்றதை பார்த்துக்கோங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது என்ன பிரைசிங் லான்ச் பண்ண போறாங்க, ஏதாச்சும் புதுசாக மாத்துறாங்களான்றதையும் பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். ஏன்னா Xiaomi உடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா இது இருக்க போகுது. ரியல்மியில் பின் பக்கமாக அந்த லைட் எரியுற மாதிரி RGB லைட்டிங்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்க சைனா அன்வீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்தியாவிலையும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. குளோபலாகவும் லான்ச் ஆகும்போது Realme GT3ன்ற பேரில் இந்த மொபைல் ஃபோன் இருக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதில் Snapdragon 8+ Gen 1 வந்து இருக்க போகுது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 31-32 கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸிங் உண்மையிலே வந்ததுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நத்திங் ஃபோன் 1 தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நாங்கள் வந்து ஃபோன் 2 பற்றி இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ணலை. ஃபோன் 1 உடைய அப்டேட்டை கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாலாம் வந்து பண்ண போகிறோன்றது போல் போன வருஷம் அவங்களுடைய CEO வந்து சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நம்மளும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் 2 வரப்போகுது, இந்த வருஷம் எண்டுக்குள்ளாக ஃபோன் 2 வந்துரும்ன்றத போல் சொல்கிறாங்க. மாற்றி அவங்களே பேசுகிறாங்க. அப்போ நம்ம என்னத்தை பேசுறது? புரிஞ்சவங்களுக்கு என்னன்னு தெரியும், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். OPPO உடைய Find N2 Flip வந்து இந்த மாதம் அன்வீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு, யூஸ் பண்றதுக்கும் செம்மையா இருக்கு. ஒரு ஃபோல்டிங் ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு க்ரீஸே தெரியாம, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேப்பே இல்லாத அளவுக்கான ஒரு டிசைனில் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பீங்கன்னு தெரியும். ஏன்னா மீதி பேருக்கு தெரியும் தமிழ்டெக்ல ஏற்கனவே இந்த வீடியோ போட்டாச்சுன்னு சொல்லிட்டு. போடாது, அதாவது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும்போது இதோடைய பிரைசிங் அப்படின்றது 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு அஃபோர்டபுள்னா ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது, ஃபோல்டிங் செக்மெண்ட்ல விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனா இது இருக்கும், ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனா இருக்குன்றது போல சொல்றாங்க. போன வார நியூஸ்ல சொல்லியிருந்தேன், ஒரு டெர்மினேட்டர் படத்தில் வர்ற மாதிரியான ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படியே ஷேப்பை மாற்றி திரும்ப வெளியில் வந்து செல்லுலேருந்து வெளியில் வந்து உருவத்தெல்லாம் வந்து மாற்றக்கூடிய அளவில் ஒரு ரோபோ உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னை உருவாக்கியிருக்காங்க. எஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் அண்ட் விச் இஸ் வெரி சென்சிட்டிவ் அப்படின்றது போலையும் வந்து சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் ஆர் டூயிங் மெனி திங்ஸ். ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷனை இப்போ இலான் மஸ்க் திரும்ப கொண்டு வந்துட்டாரு. அதோடைய பிரைசிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாய் கிட்ட வருது அப்படின்றத போல வந்து சொல்றாங்க. யார் வாங்குவாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் இதே போல ஒரு விஷயத்தை இன்ஸ்டாகிராமும் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன் நீ மட்டும் தான் கொண்டு வருவியா, எங்ககிட்டயும் டிக் இருக்கு, எங்ககிட்டயும் வெரிஃபிகேஷன் இருக்கு, நாங்களும் கொண்டு வருவோம், நாங்களும் அதே மாதிரி சார்ஜ் பண்ணுவோன்றது போல பிளானிங்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட்
இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ஒரு ப்ளூ டிக்குக்காக 600 ரூபாய் மாதம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? ஐ எம் நாட் ஷுர். பட் நான் ட்ரை பண்ணணும்னா உங்களுக்காக தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணணுமா? லைக் பண்ணுங்க. உலகத்திலேயே சீப்பஸ்ட் மொபைல் டேட்டா பிளான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுக்க எடுக்கும்போது அதுல 5வது இடத்துல இந்தியா இருக்காங்க. அண்ட் நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் எவ்வளோ சீப்பான டேட்டா அங்க இருக்குன்றது தெரியுமா? இந்த லிஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அண்ட் இந்த அளவுக்கு சீப்பான டேட்டாவை நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் முதல் முறையாக லித்தியம் உடைய டெபாசிட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரிஸ் நிறைய இடங்கள்ல இப்போ ஈவி எல்லாம் வந்து இந்தியாவில் பயங்கரமாக வந்து போக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம லித்தியம் எல்லாம் வெளியிலிருந்து தான் இம்போர்ட் பண்ணி எங்கள் பேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவிலே இந்த லித்தியம் டெபாசிட்ஸை கண்டுபிடிச்சது ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரியாக வந்து கருதப்படுது. அண்ட் இந்த டிஸ்கவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.9 மில்லியன் அளவுக்கான லித்தியம் டெபாசிட்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க கண்டெடுத்த இடத்துல இருக்கு அப்படின்றத போல வந்து சொல்றாங்க. கோயிங் ஃபார்வர்ட் இது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். பட் ஸ்டில் இந்த சைடில் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம ஈவி பக்கம் இந்த சைட்லலாம் வரும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெபாசிட்ஸும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இது எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பேலன்ஸ் ஆகும் அப்படின்றது இன்னும் வந்து தெரியல. ஒரு குதர்க்கமான ஒரு விஷயமாவே இருக்கு. இன்னும் நிறைய விதமான அட்வான்ஸ்மெண்ட் இந்த பேட்டரி டெக்னாலஜிலையும் மற்ற விஷயத்திலையும் வர வேண்டியது இருக்கு. ரெசிஷன் இப்போ வந்தாச்சு. போன வருஷத்துல இருந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஜாப் கட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் கோயிங் ஃபார்வர்டும் இன்னும் நிறைய விதமான ஜாப் கட்ஸ் இருக்கும் அப்படின்றத போல சொல்றாங்க. அண்ட் யூஎஸ்ல இங்கிருந்து போன இந்தியர்கள் நிறைய பேருக்கு வேலைகள் வந்து ஆல்ரெடி வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தூக்கிட்டே இருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் யாஹூ போன்ற இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல 20% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸை வந்து அவங்க கட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்களாம். ஸோ சீக்கிரமாவே இன்னும் நிறைய பேருக்கும் வந்து வேலைகளுக்கும் அபாயம் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மற்றவங்க எல்லாருமே உங்களுடைய ஸ்கில் செட்ஸை இன்னும் மற்ற ஃபீல்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த ஒரு பயணத்தில் நாங்களும் ஒரு சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். இன்னும் பிளான் வந்து ஃபுல்லாக முடியல. ஸோ பிளான் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை சீக்கிரமாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். தமிழ்டெக்ல நான் இன்னும் ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்க தான் வந்து போகிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு எடிட்டிங் மற்றும் கிராஃபிக் டிசைனிங், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இது ரெண்டுத்தில் எது நல்லா தெரிஞ்சாலும் வந்து சரி நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இந்த 2 பொசிஷனுக்கு மட்டும் இப்போ வேகன்சிஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கரெக்டான ஒரு மெயில் ஃபார்மேட்டில் அப்டேட்டட் ரெஸ்யூமோட. ரியல்மி தரப்புல இருந்து ஒரு கொக்கோ கோலா எடிஷன் மொபைல் ஃபோனை அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? நிறைய பேர் ஏற்கனவே நேற்று நான் சென்னையில் போனப்போ கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அப்புறம் அந்த மொபைல் நல்லா இருக்கா வாங்கலாமான்ட்டு. கொக்கோ கோலா டிசைனுக்காக வாங்குறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஸ்கின்னை வாங்கி கூட ஒட்டிக்கலாம். அதற்காக மட்டும் இந்த ஃபோனுன்னு இல்லைங்க, எந்த ஃபோனுமே அந்த ஸ்டிக்கருக்காகவோ பின்னாடி இருக்கக்கூடிய டிசைனுக்காக மட்டுமே வந்து வாங்காதீங்க. ஃபோன் நல்லா இருக்கா, அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா, அந்த காஸ்ட்டுக்கு அது ஒர்த்தான்றதை மட்டும் வந்து பார்த்துட்டு வாங்குறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். பட் நீங்கள் கொக்கோ கோலா மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று லைவ்ல இருக்கு, தாராளமாக செக் பண்ணி பாருங்க. ஏன்னா டெடிகேட்டட் வீடியோ போடுற அளவுக்கு அதில் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது. அதனால ஷார்ட்ஸ்ல நீங்க பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கினா போதும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுதா? நோக்கியா X30 5Gன்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ரீசைக்கிள் மெட்டீரியல் உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. Snapdragon 695 ப்ராசஸர், 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போது, 4,200 mAhக்கான பேட்டரி அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பிரைசிங் என்ன வைக்க போறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம் நோக்கியா. ஏன்னா மற்றவங்கலாம் 18, 20ன்னு வைக்கும் போது இவங்க மட்டும் தூக்கிட்டு போய் 30,000 ரூபாய்க்கு வந்து வைப்பாங்க. பிரைசிங்கை கரெக்ட் பண்ணுங்க. மோட்டரோலா மாதிரி நீங்களும் சீக்கிரமா சேல்ஸ்ல வந்து பிச்சுக்கிட்டு போவீங்க. ஆப்பிள் வாட்ச், இந்த வாட்ச் வந்து ஆப்பிள் வாட்ச் தான். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து வரும். ஸோ இந்த ஆப்பிள் வாட்சுடைய அடுத்த ஜென்ரேஷன் வாட்சஸில் இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வரப்போகுது, பெரிய சென்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே வாட்ச் அல்ட்ரா தான் ரொம்ப பெருசாக இருக்குது. என் கையிலே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளேவே இங்கே பெருசு இருக்குது. அண்ட் இதை விட பெரிய டிஸ்பிளே இன்னும் நிறைய சென்சர்ஸ் இருக்குது. நிறைய சென்சர்ஸ் வர்றது நல்ல விஷயம் தான். பெரிய டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா இவ்வளோ பெருசு கட்ட முடியுமா? ஸோ இன்றைய டீல் செக்ஷன்ல பார்க்கும்பொழுது 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும். அது பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு லாங் லைஃப் வரணும். ஒரு வாரத்துக்கு மேல 2 வாரம் வரைக்கும் வரணும். AMOLED டிஸ்பிளேவும் இருக்கணும். கொஞ்சம் ரக்கடாவும் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் Amazfit T-Rex Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்ச் இருக்கு. இது 11-12,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ 9,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் டேகிங் செக்ஷன்ல அந்த வாட்ச் வந்து நான் கொடுத்துருப்பேன். நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காருன்னா, யூடியூப்ல ஷார்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 50 பில்லியன் வியூஸ் வருது டெய்லி பேசிஸ்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. பட் என்டர்டெயின்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், நாட் ஃபோக்கஸ்ட். ஸோ இந்த வார பிரைம் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இல்லை தமிழ் டெக் நியூஸ்
இந்த வார தமிழ் டெக் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.